கூச்சமே இல்லையா ஓபிஎஸ்? திமுகவில் இருந்ததற்கு அதிமுக சராமரி தாக்கு. முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். 2026 தேர்தலுக்கு முன்பாக நிகழ்ந்துள்ள இந்த திடீர் நகர்வு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அதிமுக கடும் விமர்சனத்தை வெளியிட்டு எதிர்வினையாற்றியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் நாள்தோறும் அரசியல் களத்தில் பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஓ. பன்னீர்செல்வம் இன்று தனது ஆதரவாளருடன் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று காலை ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவாளருடன் திமுகவில் இணைந்துள்ளார். அவருடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுகவில் இணைந்த பின்னர் செய்தியாளரிடம் பேட்டியளித்த ஓபிஎஸ், தாய் கழகமான திமுகவில் இன்று இணைந்துள்ளேன். அதற்காக தளபதி மு.க.ஸ்டாலினுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் அண்ணா காட்டிய வழியில், கலைஞர் கருணாநிதி காட்டிய வழியில் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரே அரசியல் பண்போடு மு.க.ஸ்டாலின் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்தி வருகிறார் என தெரிவித்துள்ளார். அரசியலில் இன்று ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி பழனிசாமி இனி எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவிற்கு உருவாக்கியுள்ளார். அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை. திமுகவை என்கின்ற சக்தி இன்று எந்த கட்சிக்குமே இல்லை என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் ஓ. பன்னீர்செல்வத்தின் இந்த முடிவை அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூச்சமே இல்லையா ஓபிஎஸ்? ரோசி டீ கடை நடத்தி கொண்டிருந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி என் முதலமைச்சராகவே ஆக்கியது இந்த இயக்கம். அம்மா வளர்த்த இயக்கத்திற்கு ஏ ஃபோரம் பி ஃபோரம் கையெழுத்திடும் பெருமையை கொடுத்து அழகு பார்த்தார்கள் அதிமுக தொண்டர்கள். ஆனால் நீங்களோ உள்ளே இருந்து கொண்டே உடன்பிறப்புக்காக இருந்தீர்கள். எம்ஜிஆர் மாளிகையில் கருணாநிதியின் வசன புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தீர்கள். உண்டு வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல் உங்களை வளர்த்த இயக்கத்தின் வாயிற்கதவை எட்டி உதைத்தீர்கள். சும்மா விடுமா? அரசியல் அனாதையாக இனி நீங்கள் அஇஅதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு அதிமுக தொண்டர்கள் உங்களை தள்ளிவிட்டார்கள். பசுந்தோல் போர்த்தி கொண்டு நீங்கள் நடத்திய நாடகமெல்லாம் அம்பலமானதும் வேறு வழியின்றி ஓனர் வாசப்பாடிக்கு சென்று விட்டீர்கள் என்று கூறியுள்ளனர். தயவு செய்து அம்மா புகைப்படத்தை துறந்து விடுங்கள். உங்கள் தர்மத்தின் வாழ்வதனை கருணாநிதியை கவி கொள்ளட்டும் என தெரிவித்துள்ளது.